பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா நானும் சரி புள்ள ரொம்ப நாள் கழிச்சு ஆசையாக கூப்பிட்றாளேன்னு வந்தா வந்ததுலேருந்து விட்டத்தை பார்த்து அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்குன்னு தெரியல. அது எப்படி இவரால முடிஞ்ச விஷயத்த ஏன் அர்ஜுனால பண்ண முடியல? அடியே அப்படி என்னத்தை தாண்டி யோசிச்சுட்டு இருக்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, எப்படி இருக்கும்? ஒருவேளை நமக்கு சரியா யோசிக்க வரலையோ? மண்டையில் மூளை இருந்தால் தானடி யோசிக்க வரும். என்ன சொன்னீங்க? நொன்ன சொன்னாங்க. நான் பாட்டுக்கு செவினேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். வந்து ஆசையா மாமா என்னங்க கொஞ்சம் பேசணும் வரீங்களான்னு கூப்பிட்டேன். நானும் ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை ஆசையா கூப்பிடுதேன்னு வந்தா வந்ததுலேருந்து கையை பசஞ்சிக்கிட்டு விட்டத்தை பார்த்து அப்படி என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஓ, சாரிங்க. உன் சாரி தூக்கிட்டு போய் குப்பையில் போடுறி. செவினேன்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்தேன். கடுப்பை கிளப்பி விட்டுட்டு. சரி சரி, கோச்சுக்காதீங்க. ஆமாம், கோச்சுக்கிட்டா மட்டும் என்ன ஆக போகுது? அது இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான டவுட்டுங்க. அதை கேட்கலான்னு தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். டவுட்டா? என்ன டவுட்டு? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சே. இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குற? அது நடந்து தான் ஒரு வாரம் ஆகுது. அதாங்க, அந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. ஆமாம், ஒரு வாரம் ஆகுது. அதில் உனக்கு என்ன டவுட்டு? அதாங்க, இந்த ஒரு வாரத்திலே அந்த அக்கா பேசினதெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானமாகி அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், பேசுகிறாங்க தான், எல்லாரும் பேசுகிறாங்க தான். நிலா கூட பேசுகிறாதான், அதுவும் எப்பயும் பேசுகிற மாதிரியே தான் பேசுகிறா. ஆமாண்டி, நிலாவும் பேசுகிறாதான், எப்பயும் போல தான் பேசுகிறா. உங்களுக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நீங்களுமே அவங்க மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்களே அவங்க கிட்ட பேசுனீங்க தானே? ஆமாம், நானும் உங்ககிட்ட பேசினேன் தான். இப்போ அதில் உனக்கு என்னடி டவுட்டு? அதாங்க, நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க, அதுவும் நார்மலாக பேசுகிறீங்க. ஏன் நானே வீட்டுக்கு போனேன்னா அவங்கக்கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன், எதுவும் நடக்காத மாதிரி. ஆனால் அர்ஜுன் மட்டும் ஏங்க பேசவும் மாட்டேங்கிறாரு, பார்க்கவும் மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு சொல்லும்போது சொன்னார்ல, உங்களை மன்னிக்க மாட்டேன் ஆனால் என்னன்னா என்னன்னு பேசுவேன்னு. ஆனால் அப்படி கூட பேச மாட்டேங்கிறாரே. அவன் எப்படி பேசுவான்? ஏங்க, இவ்வளோ நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே, அதுவும் அவருக்கு முன்னாடியே தெரியும். நீங்களே பேசும்போது அவர் பேச மாட்டாரா? லூசு மாதிரி பேசாத. அவன் எப்படி பேசுவான்? நானும் அவனும் ஒன்றா? பின்ன இல்லையா? 2 பேரும் ஒரே குடும்பம் தானே, ஒரே வீட்டில் தானே வளர்ந்தீங்க. ஒரே வீட்டிலே வளர்ந்தாலும் அவனுக்கு அவன் கூட பிறந்த அக்கா, எனக்கு அத்தை பொண்ணு, புரிஞ்சுதா? என்னதான் நான் சின்ன வயசில் எனக்கு அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க யாரும் இல்லைனாலும் நான் காவியாவை அக்கா அக்கான்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்குன்னு அவங்க என்னோட சொந்த அக்கா விட முடியாது. அவங்க என்னோட அத்தை பொண்ணு. வாயால் வேணா சும்மா அக்கான்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனால் அர்ஜுனுக்கு அவங்க சொந்த அக்கா. எனக்கு அவனை இப்படி பண்ணதால கோவம் இருந்துச்சு தான். அதுக்குன்னு அவங்கள்ட்ட பேசக்கூடாது போகக்கூடாதுன்னெலாம் எனக்கு எதுவும் தோணலை. எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சு திரும்பவும் பழைய மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்பட்டனே தவிர அவங்கள பழி வாங்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. அப்போ அர்ஜுன் அவங்கள பழி வாங்குறாங்களா? ரிவெஞ்சாங்க இது? அப்படி மென்டல் நான் அப்படி சொன்னேனா? நீங்கள் தானேங்க சொன்னீங்க. வா, நான் அப்படி சொல்லலடி. எனக்கு என் ஃப்ரெண்டை என் அத்தை பையனை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வருத்தம். ஆனால் அவனுக்கு அவனை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவன் கூட சார்ந்தவங்களையும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. கஷ்டப்படுத்த மட்டும் இல்லை, அவங்கள கொன்றிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க அக்கா தான் தெரியும் போது அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி உடனே பேச முடியும் அவங்க கிட்ட? ஆமால, நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லைங்க. தானே, மண்டையில் மூளை இருந்தா தானே. எப்போ கல்யாணம் ஆச்சோ அன்னிலேருந்து உன் மூளையை கழட்டி எங்கே போட்டேன்னு தெரியல.
என்ன யோசிக்கிறேன்னு ஒரு கருமமும் புரிய மாட்டேங்குது. நீ யோசிக்கிறதெல்லாம் நினைச்சாலே எப்பா. எல்லாம் உங்களால தான். என்னாலயா? ஏய், நான் என்னடி பண்ண? உங்களை கல்யாணம் பண்ணதால தான். என்ன என்ன கல்யாணம் பண்ணதாலயா? ஆமா, நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ஷார்ப்பா இருந்தேன். வேலை செய்யும் போதெல்லாம் எவ்வளோ பிரில்லியண்டா இருந்தேன். உங்களை எப்போ கல்யாணம் பண்ணணும் அன்னிலேருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ரொம்ப மக்காயிட்டேன். எல்லாம் உங்களால தான். ஏய், ஒரு ஆள் மேல பழி போடவும் ஒரு லாஜிக் வேணும்டி. இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குடி. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எனக்கு ஏன் இவ்வளோ இது? என்ன சொன்னீங்க? அப்பா சாமி, நான் எதுவும் சொல்லல. இப்ப இதை கேட்கதான் என்னை கூட்டு வந்தியா? அதுக்காக மட்டும் இல்லை. அப்புறம் இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, அழகு குட்டி எவ்வளோ அழகா இருக்கா. ஸ்மைல் அவ்வளோ கியூட்டா இருக்கு. ஏய், யார பார்த்து சொல்லிட்டு இருக்க? ஏங்க, அம்லு நிலா போட்டோ அனுப்பியிருக்கா பாருங்க. என்ன அம்லுவா? எங்க காட்டு. இங்க பாருங்க. அழகா இருக்காளே, நல்ல கியூட்டா சிரிக்கிறாள. ஆமா ஆமா, ரொம்ப கியூட்டா சிரிக்கிறா. இவ சிரிக்கிறப்பலாம் இவ போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருவா. இவ சிரிக்கிறதே ரொம்ப ரேர் தான். குழந்தைங்கள எவ்வளவு அழகா சிரிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இவ சிரிக்கிறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவ ஃபர்ஸ்ட் எப்ப சிரிச்சான்னு? டே அர்ஜுன். நிலா, உன்னை யார் இங்கே வர சொன்னது? அதுவும் குழந்தை தூக்கிட்டு வந்திருக்க. அவ தூங்கிட்டு தானே இருந்தா. நீ பசிக்குதுன்னு சொன்னல, உனக்கு சாப்பாடு எடுக்க வந்துட்டு இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. நான் அவளுக்கு ரூமில் போய் கொடுக்குறேன். உன்கிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். அண்ணி. நிலா, நீ உள்ளே போ. குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போ. நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அண்ணி, உங்களை தான் கூப்பிட்டேன். சொல்லு நிலா. நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அண்ணி? நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். சரி அண்ணி, நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணது தப்புன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்றீங்களா? கேளு. நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு நானும் அத்தையும் கடைக்கு போனப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது ஒன்றும் நார்மலாக நடக்கலை, பிளான் பண்ணி தான் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் அர்ஜுனுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை? எனக்கு புரியுது நிலா. இவ்வளவும் பண்ணவ இது கூட பண்ணியிருக்க மாட்டாளா அப்படிங்கிற சந்தேகத்தில் தானே கேட்குறேன். எனக்கு புரியுது. ஆனால் என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அதை பண்ணவே இல்லை. ரியாவுக்குமே நடந்ததுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனால் அவளை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. அவளைன்னு இல்லை, நான் யாரையுமே காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. கஷ்டப்படுத்தணும்னு நினச்சினதே தவிர என்னால் அவங்களுக்கு காயப்படணும், அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. நிலா, நீங்கள் உண்மையை தானே நீ சொல்கிறீங்க? நிலா, என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறேன். எனக்கு குழந்தை எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. அவள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் பண்ணலை. ஆனால் ஒன்று நீ, அவர் சொன்ன மாதிரி உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மன்னிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மன்னிக்கிற அளவுக்கு சின்ன தப்பு பண்ணலை. தப்பு இல்லை, துரோகம் பண்ணியிருக்கீங்க. குடும்பத்துக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உங்களை மன்னிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் கெஞ்சினாலும் யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்ககிட்ட பேசுவாங்களே தவிர யாரும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. நீங்கள் இவ்வளோக்கு கெஞ்சுறதுக்கு வேண்டாம். நீங்கள் எவ்வளோ தான் கெஞ்சினாலும் யாரும் இங்கே மன்னிக்க மாட்டாங்க. நீங்கள் கெஞ்சுறது வேஸ்ட்டு. ஆனால் பயப்படாதீங்க, உங்களை யாரும் ஒதுக்கிட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் என்ன, பழைய மாதிரி பேச மாட்டாங்க, அவ்வளோதான். நிலா, நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து உங்ககிட்ட தான் அதிகமாக பேசியிருக்கேன். நீங்கள் என்கிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கீங்க.
நானும் உங்ககிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது நாள் வரைக்கும் என்னை நீங்கள் வெறுத்த மாதிரியும் காமிச்சதும் இல்லை, என்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை. என்னதான் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியும், ஆனால் ரொம்பலாம் நடிக்க முடியாது. எனக்கு தெரியும் என் மேலே இருந்த பாசம் உங்களுக்கு பொய் இல்லைன்னு. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கோன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு பேசிக்கிறோன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் உண்மைதான், அது நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் நீ. அது நீலா, நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்னல, எனக்கு உன் மேலே இருக்கிற பாசம் பொய் இல்லைன்னு. அது உண்மைதான். உன் மேலே எனக்கு இருக்கிற பாசம் பொய் இல்லை, உண்மைதான். நான் உண்மையாக தான் உன் மேலே பாசம் வச்சேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்று தான் சொல்லணும். நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிக்கிறதுக்கு இவங்க யாரும் ஜீசஸ் இல்லைல்ல, மனுஷங்க. யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் சொன்ன மாதிரி தான், உங்கள் மேலே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாசம் அதிகமாகவே இருக்குது. அதனால் பேசுவாங்களே தவிர அவ்வளோ சீக்கிரம் உங்களை யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு திரும்பவும் இது மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கீழே முட்டி போட்டு இதே மாதிரிலாம் பேசாதீங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், அவர் சாதாரணமாக மூஞ்ச சோகமாக வச்சுட்டு நிற்கிறாரே தவிர உள்ளுக்குள்ளே அவர் எவ்வளோ அழுகுறாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். உங்களை இந்த நிலைமையில் பார்க்குறது கூட அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு என் புருஷனை கஷ்டப்படுத்தாதீங்க. திரும்பவும் இது மாதிரி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பண்ணாதீங்க. அவர் தான் சொல்லிட்டார்ல. இல்லை நீலா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நான் மனசார மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் நான் உன்னோடாமல் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன். இவங்க மன்னிக்கிற வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன். இவங்க என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது போதும். எனக்கு அது போதும் நீலா. நீ சொன்ன மாதிரி திரும்பவும் இது பண்ண மாட்டேன். நான் அர்ஜுனை இனிமேல் கஷ்டப்படுத்த மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், என் பொண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அண்ணி. சொல்லு நிலா. நிலா, என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க அர்ஜுன். அண்ணி இந்தாங்க, இவளை பிடிங்க. அண்ணி, அழுகாமல் அவளை கொஞ்சம் பாருங்களேன். என் குழந்தை அவங்க அப்பாவை தவிர இது வரைக்கும் யாரை பார்த்து சிரித்ததில்லை. ஏன் என்னை பார்த்து கூட சிரித்ததில்லை. உங்கள் கையில் கொடுத்தோன்னே உங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறான்னு பாருங்களேன். செல்லம், இந்த அத்தை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்கே உன்னை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி எனக்கு நிலமை வந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நீ பிறந்துட்டேன்னு சொன்னதும் உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளோ ஆசையாக ஓடி வந்தேன் தெரியுமா? ஆனால் எங்கள் அம்மா உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பயே ரொம்ப பயந்துட்டேன், இனிமே உன்னை பார்க்கவே முடியாதுன்னு. ஆனால் பாத்தியா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனாலும் உங்கள் அம்மா மனசு ரொம்ப நல்ல மனசு. அதான் உன்னை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துருக்கா. நான் உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தினது உண்மைதான். ஆனால் ஒரு நாளும் உங்கள் அம்மாவை நான் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினச்சது கூட இல்லை. உன்னையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்கள் அப்பா காலையிலே விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். உங்கள் அப்பா சீக்கிரமாக என்னை மன்னிச்சிடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி 1000 பிரச்சனை இருக்கும்.
அதுக்காக எல்லா இடத்துலையும் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. உங்கள் தம்பி குழந்தைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. யார் சொன்னாலும் சரி, குழந்தைய பார்க்கக்கூடாது தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பார்க்காமலையும் தூக்காமையும் இருந்துருவீங்களா? இல்லை நிலா, எல்லாரும் என் மேலே கோவத்தில் இருந்தாங்களா? நான் அப்பவும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன்தான். அம்மா தான் அவளை போய் அங்கேயும் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க. அதான் சரி, அங்கே வந்தால் என்னை பார்த்து உனக்கு டென்ஷன் ஆகும், கஷ்டப்படுவேன்ட்டு தான் நான் வரல. அண்ணி, நான் இப்போ சாதாரணமாக பேசுறதால எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லாமலாம் இல்லை. கோவம் இருக்குதான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. என் புருஷனை கஷ்டப்படுத்திருக்கீங்கள, அந்த கோவம் எனக்கு நிறையவே இருக்குது. அதுக்குன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? என் குழந்தைக்கு ஒரே அத்தை நீங்கள் மட்டும்தான். அத்தைங்கிற உரிமையை நான் ஏன் பிடுங்கணும்? அதனால தான் கோபம் சண்டை எல்லாம் நமக்குள்ள தான். குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? நீங்கள் தாராளமாக என் குழந்தைய பார்க்கலாம், தூக்கலாம், கொஞ்சலாம், அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஞாபகம் வந்துச்சா அவள் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சிரிச்சு நம்ம பார்த்தோன்னு? ஆ அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த சம்பவத்தெல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஆனால் பாருங்களேன், நம்ம எவ்வளோ விளையாட்டு காமிச்சிருப்போம். ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ விளையாட்டு காமிச்சோம். அப்போ கூட ஒரு லைட்டாக கூட சிரிக்கவே இல்லை. நம்ம யாரை பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சிருப்பா, இல்லைன்னா கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பார்ப்பா. கொஞ்சம் கூட லைட்டாக கூட சிரிக்க மாட்டா. நிலா சொன்னால அவங்க அப்பாவை பார்த்து தான் ஒரு 2 டைம் சிரிச்சா, என்னை பார்த்து கூட சிரிக்கலை அப்படின்னு. ஆனால் அவங்க அத்தை கையில் வச்சதும் வச்ச உடனே அவங்கள பார்த்த உடனே சிரிக்கிறா. அப்படி அவங்க என்ன மேஜிக் பண்ணியிருப்பாங்க? அவங்கள பார்த்ததுமே சிரிக்கிறா. என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? நல்ல வேலைப்பா, உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. அப்படி இருந்திருந்தா நம்ம குழந்தைய உங்கள் கையில் வச்ச உடனே அவங்கள பார்த்து தான் சிரிச்சிருக்கும், நம்மளை பார்த்து சிரிச்சிருக்காது. குடும்பமே இப்படி தான் இருப்பீங்க போல. உள்படி வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இப்போ என்ன சொன்ன? என்ன சொன்னாங்க? ஏதோ குழந்தை. ஐயா வழியாத. பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட தானே சொல்லு. என்ன அடுத்தது நம்ம ரெடி பண்ணிடலாமா? ஆமாம், அப்படியே ஒரு நினச்ச உடனே ரெடி ஆகிடும் பாரு. ஏய், நான் நினைச்சா இப்பவே ரெடி ஆகுண்டி, பாக்குறியா? அட போயா. அடிங்க, என்ன என்ன அவ்வளோ இதா நினைச்சிட்டியா நீ? வாடி, இன்னைக்கு உனக்கு நான் என்னோட வீரத்தை காட்டாம விட மாட்டேன். அட போயா, சும்மா நைட் நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு. எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். நீ போய் உன் லேப்டாப்பே தட்டிட்டு. இனிமே லேப்டாப்புக்கு 1 மாசத்துக்கு லீவு. நீ என்ன இவ்வளோ இதா பேசிட்டல, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. வாடிங்க. யூ யூ என்னையா பண்ற? உன்னை தூக்கிட்டு போறேன் அலேக்கா. யூ, அத்தையும் மாமாவும் பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடும். ஒழுங்கா கீழே இறக்கி விட்டுரு. என்னாலலாம் முடியாதுடி, வாடி. என்ன என்ன பேச்சு பேசுன? வா வா, இன்னைக்கு உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சிருக்கு. ஐயோ மாமா விடு, நான் தெரியாம பேசிட்டேன். மாமான்னு சொன்னாலும் சரி, இல்ல செல்லம் பூச்சின்னு சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லடி. இன்னைக்கு நைட்டு உனக்கு சிவராத்திரி தான். வா வா, இந்த மாமனோட மொத்த வித்தையும் இறக்குறேன். ஏய், உன் மேல ஆசைதான் அன்னது ஆகட்டும் பேபி, போகட்டும் போகட்டும் பேபி, இது கனவு நேசந்தான். காத்தாடி போல நெஞ்சு கூத்தாடுது, கண்ணாடி பொம்மை ரெண்டும் சேர்ந்தாடுது. டோய் 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 டோய். பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு சாருக்கு. ஏன் எதிரே 2 பாப்பா, கை வச்சா என்ன தப்பா? கையை வச்சுதான் பாரு. ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும், சார் என்ன பாட்டு பாடிட்டு வந்தீங்க? உங்க இதெல்லாம் 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பாவா? எங்க கை வைக்க பாக்கும். ஏய், நான் சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆமா, என்ன வந்ததுல இருந்து சிரிச்சுட்டே இருக்க? அவ்வளோ அழகா இருக்கானா என்ன? அழகாவும் இருக்க, ஒயிட் பனியில ரொம்ப ஹாட்டாவும் இருக்க. என்னடி ஒயிட் பனின்னு? அடியே அடியே, ஒரு வயசு பையன் இருக்கிற ரூமுக்குள்ள இப்படியா வருவ? உள்ள அந்த பையன் எப்படி இருப்பானே தெரியாது, நீ பாட்டுக்கு வந்துடுற. ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் வயசு பையன் இருக்கிற இடத்துலலாம் வரலப்பா. அப்புறம்
எனக்கு என்ன கல்யாணம் ஆகி 10 பிள்ளையாடி இருக்கு? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் வேற எப்படி சொல்ற? ஹலோ, நான் ஒன்றும் வயசு பையன் இருக்கிற ரூம்லலாம் வரலப்பா. ஃப்யூச்சரில் இதான் என்னோட ரூமு. நான் என்னோட ரூமுக்கு தான் வந்தேன். அடியே, அதுக்கெல்லாம் இன்னும் 4 இருக்கு. இப்படி அடி ரூமுக்கு சொல்லாம கொள்ளாம வருவ. நான் எப்படி இருப்பேன்னு கூட யோசிக்க மாட்டியா? நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன? எப்படி இருந்தா உனக்கு என்னவா? டியே, ஆமா, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம இந்த துண்டை மறைச்சிட்டு நிக்கிற? எதுக்கு மறைச்சிட்டு நிக்கிறாங்க? பனியனோட நிக்கிறேன், நீ பாட்டுக்கு ரூம்குள்ள வந்துட்ட. ஆமா, இவர் அன்னைக்கு நாங்க முழுசாவே பார்த்துட்டோமா. இதில் பனியனோட பார்க்கறதுல மட்டும் எனக்கு என்ன வந்துட போகுது? ஈ, சத்தமா சொல்லாதடி. யார் காதுலயாவது விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஏன் ஏன் என்ன ஆகும்? என்ன ஆகுன்னு அப்புறம் தெரியும். அப்படியா? சரி, எதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு? இப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம். யார் அது எனக்கு கால் பண்றது? அட, நம்ம பிரியா. என்னோட நம்பரை மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னா இப்போ ஃபோன் பண்றா. ஒருவேளை ராகுல்கிட்ட நம்பர் வாங்கியிருப்பாளோ? சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்றா, என்னன்னு கேட்போம். ஹலோ பிரியா. ஹே மனோ. யாரு? டேய், நான் தான்டா, பிரியா. சாரிங்க, ராங் நம்பர். ஏய், ராங் நம்பர்லாம் இல்ல. நான் பிரியாடா. பிரியா, உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லைங்க, ராங் நம்பர். எனக்கு யாரும் தெரியாது. பிரியானா யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இது மனோஜ் தானே? இல்லைங்க, அப்புறம் நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் குப்புசாமிங்க. டேய் மனோ, என்னடா ஆச்சு உனக்கு? ஏய், இப்போ எதுக்குடி என்ன அடிச்ச? நான் உன்னை அடிச்சதெல்லாம் இருக்கட்டும். உன் ஃப்ரெண்டு தானே, பேச வேண்டியதானே? எதுக்கு போய் சொன்ன? ஆ, தெரியல. நீ அடிச்சதும் எனக்கு அப்படிதான் சொல்ல வந்துச்சு. அது மாதிரி எனக்கும் தெரியல எதுக்கு உன்னை அடிச்சேன்னு. அது எப்படிடி அடிச்சிட்டு எதுக்கு அடிச்சேன்னு தெரியலங்கிற? அதான் சொல்றேன்ல, எனக்கு ஒன்றும் தெரியல. அடிக்கணும்னு தோணுச்சு, அடிச்சேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எதுக்கு என்ன அடிச்ச? ரீசன் சொல்லு. ரீசன் சொல்லணுமா? ஆமா, எனக்கு ரீசன் சொல்லு. ரீசன் தானே, இதோ சொல்றேன். போனா கடிஹத்தா போனா கடிஹத்தா. மகனே, இன்னொரு தடவை ஏதாவது ஒரு பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணி பேசினது அவ்வளோதான். இப்போவாது 2 அறையோட விட்டேன். இன்னொரு தடவை இது மாதிரி நான் பார்த்தேன், குழி தோண்டி புதைச்சிருவேன். என்ன புரியுதுல்ல? ஆத்தி, ஃபோன் பண்ணதுக்கே இந்த அறை விட்றாளே. அப்போ காலேஜில் நடந்ததெல்லாம் தெரிஞ்சா சொன்ன மாதிரி குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவா. மனோஜ், தப்பி தவறி கூட அந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிடாதடா. அவ்வளோதான். என்ன சொன்னது புரிஞ்சுதுல? என்னை தவிர வேற எவகிட்டயாவது நான் பேசுறத பார்த்தேன், நான் சொன்ன மாதிரி குழி தோண்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன அதுக்குள்ளே ரியாக்ஷனை மாற்றிக்கிட்டா? ஐயோ, நான் எதுக்கு வந்தேன்ட்டு மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நானும் கேட்க மறந்துட்டேன். ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த? ஷாப் ஓப்பன் பண்ண போறோம்ல நாளைக்கு. ஆமாம், அதான் நேத்தே நம்ம வெளில போகும்போது சொன்னியே. அப்புறம் வீட்டுக்கு வரந்து சொல்லணுமா? ஐயோ, நான் அதுக்கு வரல. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு வந்தேன். நாளைக்கு எல்லாரும் வரணும்ல அங்கே ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். வந்தோன்னா அணுவும் வந்திருக்காளா? ஆ, அனுதான். அவ கீழே பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கா. ஓ, சரி சரி சரி, நான் நாளைக்கு வந்துடுறேன். மனோ. ம், ஐயோ, பக்கத்தில் வந்துட்டா. ஒரு வேளை தூரத்துலேருந்து அடித்தது சரியாக அடிக்கலன்னு பக்கத்தில் வந்து அடிக்க போகிறாளோ? ராதிகா, நம்ம எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோமா? மனோ, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நான் இங்கிருந்து தான் பேசுவேன். சரிம்மா, சரி, சொல்லு. மனோ. ம். மனோ. ம். மனோ. ம். மனோ. ம். மனோ.
கடவுளே முடியல. மனோ ஏய் சும்மா மொனன்னு சொல்லிட்டு இருக்காதடி. அதுவே எத்தனை மாடுலேஷன்ல சொல்லிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. ஏன்டா கத்துற? நான் எவ்வளோ அழகா பாசமா சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். ஆமா ஆமா, இவ்வளோ நேரம் முறைச்சிக்கிட்டு அதுவும் 2 அரை வேற விட்டடி. அதுவே வலிக்குது. உடனே நீ சிரிச்சு பேசினா எல்லாம் சரியாகிடுமா? என்னடா நீ? நான் நல்லதுக்காக தானே பண்ணேன். சரி சொல்லு, நான் இப்போ அடிச்சதுக்கு உன்னை நான் எப்படி சமாதானப்படுத்தணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நிஜமாவா? நிஜமாதான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் அதை அப்புறமா கேட்டுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்த அதை முதல்ல சொல்லு. அது வந்து இழுக்காம சொல்லண்டி. மனோ, நம்ம 2 பேரும் ம் நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன? நம்ம 2 பேரும் ஈவினிங் நம்ம 2 பேரும் படத்துக்கு போகலாமா? ஏண்டி இதை கேட்கவாடி இவ்வளோ இழுத்த? நீ என்னை எவ்வளோ இடத்துக்கு வெளில கூட்டு போயிருக்க, ஷாப்பிங் கூட கூட்டு போயிருக்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம 2 பேரும் மூவி பார்த்ததே இல்லைல்ல. நீ அங்கே என்னை கூட்டிகிட்டே போனதில்ல. அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, அதான் கேட்கலான்னு வந்தேன். ஏண்டி நேற்று ஈவினிங் இல்லை மார்னிங் எப்பயாவது மாலுக்கு போனீங்களா என்ன? ஏன்? நீ சடனாக ஒரு விஷயம் கேட்குறேன்னு வச்சுக்கேன், எங்கேயாவது ஏதாவது பார்த்துட்டு வந்து தாண்டி கேட்ப. அதனால தான் கேட்குறேன். மாலுக்கு எங்கேயாவது போனியா? யாராவது நிறைய பேர் லவர்ஸுங்களாம் படத்துக்கு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து தானே கேட்குற? இல்லையே, நான் யோசிச்சுட்டே இருந்தேனா உன்னை பற்றி நேற்றுலாம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் நம்ம இது வரைக்கும் படம் பார்க்கவே போகலைல்ல. தியேட்டர் பக்கமே போனதில்லை. மாலுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற இடத்த சுற்றிட்டு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்துடுவோம். ஆனால் இன்ன வரைக்கும் தியேட்டருக்கு போனதே இல்லையா, அதான் ஆசையாக இருந்துச்சு. அதான் உன்கிட்ட கேட்கலான்னு. நிஜமா? நிஜமா மனோ, உன் மேலே ப்ராமிஸா? நானா யோசிச்சு தான் கேட்குறேன், நான் யாரையும் பார்த்துட்டுலாம் கேட்கல. சரி சரி, நான் டிக்கெட் புக் பண்ணுறேன். ஈவினிங் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான். மனோ, உண்மையை தானே சொல்கிற? ப்ராமிஸாக என்னை கூட்டிகிட்டு போகல? ஏய், நீ சொல்லாமலே உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போன வண்டி. நான் ஆசையே கேட்டிருக்க, கூட்டிகிட்டு போக மாட்டேனா? நீ கிளம்பி ரெடியாக இரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். ஓகே? ஐயோ, தேங்க்யூ மனோ, லவ் யூடா. இப்படி காற்றுலே கொடுத்தா எனக்கு எப்படி வந்து சேரும்? கொஞ்சம் பக்கத்தில் வந்து கொடுத்தா தானே எனக்கு வந்து சேரும். பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல, கண்ணு அடிச்சா கங்கன கனகன, அவ முறைச்சா கூட என்ன கூற, கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன விட. பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல, கண்ணு அடிச்சா கங்கன கனகன, அவ முறைச்சா கூட என்ன கூற, கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வில. பத்திரகாலியோ நீ என்ன சுத்திர லேடியோ, லண்டன் வெள்ளக்காரியோ சுவிட்சர்லாந்துக்கு ராணியோ, நான் நிக்கிறனி அக்கரவன் சைட்ல லவ் பண்றவும் அழகல என் கவுக்கற கண்ணே கவிதை ஒட்டட்டும். அடி வக்கத்தில முத்தாளாகி நீ சிரிக்க, முக்குத்தி முத்தாளாகி முச்சடக்கி நண்டவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.